குக்கருடைய இன்ஸ்டன்ட் பிரியாணி பேஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி திண்டுக்கல் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் இந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாகவே ஊற்றிக்கலாம். இதிலே எண்ணெய் மசாலா எல்லாமே இருக்குங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மெதுவாக வந்து கிளறி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய சிக்கனை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் 1/2 கிலோ கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணுங்கள். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். நான் இப்போ 1 கப்பு ஊற்றுறேன். அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். ஸோ இந்த அளவுக்கு தான் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 கிராம் அளவுக்கு நீங்கள் சீரக சம்பா ரைஸ் இல்லைனா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த பிரியாணியை செய்ய போகிறோம். ஸோ இதை போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டுன்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம குக்கர் மூடி நம்ம 2 விசில் விட்டால் போதுமானது. ஓகேங்களா? 2 விசில் மட்டும் விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பரான ஒரு பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். தம்மிலே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ இவங்க ஒரு ஆயில் கொடுத்துருப்பாங்க. அதை சீசனிங் ஆயிலை ஃபைனலாக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஊற்றிட்டு ஒரு கிளறிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாகவே சர்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி பேஸ்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு 250 கிராம் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கான பிரியாணி வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்.